இப்போ ECR OMR செம்ம கனெக்ட். Stepstone secret plot near Kovalam ECR. Beach resort plot just 24 lakhs ல. Launching offer ல plot வாங்குங்க 5 lakhs profit. சின்ன குழந்தையவே கொலை பண்ண துணிறாங்க. அந்த குழந்தை டிஸ்டர்பன்ஸ் ஆகுதுன்னு ஒரு 10 நாளைக்கு முன்னாடி ஒரு கேஸ் பார்த்தோம் இல்லையா? நம்ம இவங்களுடைய சந்தோஷத்துக்கு அந்த குழந்தை ரொம்ப தொந்தரவா இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைய போடுறாங்க. ஆன்லைன்லேயே எல்லா கோயிலுக்குமே புக் பண்ணிக்கலாம். தரிசனத்துக்கு ஆன்லைன்லேயே புக் பண்ணிட்டு முன்னாடியே புக் பண்ணிட்டோம்னா நேராக அந்த நேரத்துக்கு அந்த டைமுக்கு போகலாம், சாமி கும்பிட்டு வெளில வந்துடலாம். மக்களுக்கு இது ஈஸியான விஷயம் தானே. அங்கே போய் நின்றுக்கிட்டு அதுவும் இல்லாமல் அவங்ககிட்ட காசு கொடுக்கணும், அது கொடுக்கணுன்ற மாதிரிலாம் பிரச்சனைகள் வருது இல்லையா? அதை போலீஸ் பாருங்கள் சரியாகவே செயல்படல அப்படின்னு சொல்ல முடியாதுல்ல. போலீஸ் எல்லா வேலையும் செய்து அரசாங்கமும் எல்லா இதுவும் பண்ணுது. அப்படி மீறியும் இது மாதிரி பண்ணக்கூடிய மக்களை யார் திருத்தணும்? கடவுள் தான் திருத்தணும். இல்லை அவங்களா பார்த்து திருடனா வருதா? திருடனாய் பார்த்து திருண்டாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது. பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் எழுதின வரிகள். அது எப்போ எழுதுனது தான். அது இன்றைக்கும் அதுதான் சால சிறந்த ஒரு வரி. அது இப்போது இருக்கிற அரசாங்கம் எடுக்கிற முன்னெடுப்பெல்லாம் பார்க்கும்பொழுது இதெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இன்றைக்கி எல்லா துறையிலையுமே எல்லாருமே புது புது விஷயங்களை சொல்கிறாங்க. ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, மகிழ்ச்சியாக இருக்குது. ஒரு துறையிலுமே என்னென்ன விஷயங்கள் இருக்குது, அதை எப்படி கவர்மெண்ட்டுக்கு சாதகமாக பண்ணலாம், மக்களுக்கு பயன்படுற மாதிரி பண்ணலாம், மக்களுக்கு தொந்தரவு இல்லாமல் என்னென்ன பண்ணலான்றது நிறைய எல்லா துறையில் இருக்கிற அந்த அதிகாரிகள்லாம் சேர்ந்து அந்த மந்திரி, அந்த இலாக்காவுடைய மந்திரி மூலமாக வெளிப்படுத்துகிறாங்க. என்ன வேணும் ஸ்கூலுக்கு எல்லாமே இங்க இருக்கு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட காவல்துறையை சேர்ந்த கவிஞர் BA ஜோதி சார் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். நம்ம ரீசெண்டா பாக்குற நிறைய கேசஸ் சுத்தி பார்த்தோம்னா இந்த எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ல தான் நிக்குது. அதுதான் ஒரு தொடக்க புள்ளியா இருக்கு எல்லா கேஸ்க்குமே. இப்ப ரீசெண்டா நம்ம நிறைய பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? அது எல்லாத்துக்குமே இது ஒண்ணுதான் காமனா இருக்கு. அதுதான்மா, அது வாழ்க்கையை இன்னும் கூட இவங்க சரியாக புரிஞ்சிக்க முடியல அப்படின்னு தான் என்னுடைய பார்வை. நான் இப்போ கூட லேட்டஸ்ட்டாக நான் இப்போ ஒரு புக்கு எழுதியிருக்கேன். ஓகே. அது பார்த்தீங்கன்னா இதை பற்றி தான் முழுசாக எழுதியிருக்கேன். இன்னும் அது ரிலீஸ் ஆகலை. அதாவது லைஃப் எப்படி சொல்கிறது, வாழ்க்கைன்றது மனித பிறவியாக பிறக்கிறதே ஒரு பெரிய வரம், நமக்கு கடவுள் கொடுத்த ஒரு வரம் இல்லையா? ஸோ அந்த வாழ்க்கையை எப்படி வாழணும் அப்படின்றது ஒரு வரமுறை இருக்குது. ஆதி காலத்துலேருந்தே இருக்குது. இப்படி தான் வாழணும், இப்படி தான் இருக்கணுன்ற வரமுறை இருக்குது. சில விஷயங்கள் அதில் இருக்குது. மனிதனுடைய ஆசைகள் சிலதெல்லாம் எல்லை மீறிய ஆசைகள் இருக்கலாம், தவறான ஆசைகள் இருக்கலாம். அதை நிறைவேற்றிக்கிறதுக்கான வழிகள் கூட இருக்குது நிறைய. நம்ம இதை சொல்கிறதுனால என்கரேஜ் பண்ணல, தப்பு பண்ணணும்னு நினைக்கிறவங்களை என்கரேஜ் பண்ணல. பட்டு தவிர்க்க முடியாத பண்ணணும்னு நினைக்கிறவங்க புத்திசாலித்தனமாக, சாமர்த்தியமாக, ஒரு பெரிய அசம்பாவிதம் இல்லாத பண்ணிட்டு ஒன்றா போயிடலாம். இல்லை அப்படி தான் பண்ண முடியும்னா பண்ணலாம். உனக்கு அதுக்கு சாமர்த்தியம் இருக்குது, திறமை இருக்குது அப்படின்னா அதை பண்ணலாம். இல்லை அதுக்கு சாமர்த்தியம் இல்லை, திறமை இல்லை, இல்லை நான் உணர்ச்சி வசப்படுவேன், நான் கோவப்படுவேன், ஆத்திரப்படுவேன் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு கட்டத்தில் இருந்ததுன்னா நம்ம அந்த மாதிரியான சப்ஜெக்ட்டுக்கே போகவே கூடாது. அழகான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு அழகாக போயிடலாம். இப்போது இந்த மாதிரியான சின்ன சின்ன ஆசைகளால் என்ன ஆகுதுன்னா அவர் வாழ்க்கையும் பாழாகி அவங்க வாழ்க்கையை இப்போ 2 பேரும் அரெஸ்ட் பண்ணி உள்ளே போட்டாச்சு. அவனும் செத்து போயிட்டான். சரி, இப்போ இவங்க குடும்பம் என்ன ஆகுது? இவனை நம்பி அங்கேயோ அசாமில் யாரோ அவங்க அப்பா அம்மா, யாரோ அவங்க சகோதரி, அவங்க குழந்தைங்க, குட்டிங்க, எப்படி ஒன்றா இருக்கலாம், யார் ஒன்றா இருக்கலாம், XRY. அவங்களாம் இவருடைய சம்பாத்தியத்தை நம்பி தான் அவங்க வாழ்ந்துருந்துருப்பாங்க. இப்போ அவங்களுடைய வாழ்க்கையெல்லாம் கேள்விக்குறி ஆகிடுச்சா? இதே மாதிரி தான் நிறைய விஷயங்கள்லாம் சின்ன குழந்தையவே கொலை பண்ண துணிறாங்க. அந்த குழந்தை டிஸ்டர்பன்ஸ் ஆகுதுன்னு ஒரு 10 நாளைக்கு முன்னாடி ஒரு கேஸ் பார்த்தோம் இல்லையா? நம்ம இவங்களுடைய சந்தோஷத்துக்கு அந்த குழந்தை ரொம்ப தொந்தரவாக இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைய கொள்றாங்க. அதாவது அவன் கொள்றான்னா கூட அதில் ஒரு அர்த்தங்குது. அவன் ஒரு மிருகத்தனமாக செயல்படுறான், அவன் அதை பண்ணலாம். தாயே அது உடன்படுறான், ஒரு பெத்த தாயை உடன்படுறான். அதெல்லாம் கேட்கும்போதே நம்மளால் ஜீர்ணிக்க முடியல. ஸோ இதுக்கெல்லாம் எப்படி சொல்கிறது, இதுக்கெல்லாம் ஒரு விடிவு காலம் முடிவு வரணும். அதுக்கெல்லாம் கொஞ்சம் தண்டனைகள் கடுமையாக்கப்படணும். தண்டனைகள் கடுமையாக ஆனால் தான் அதெல்லாம் மாறும். இந்த தண்டனைகள் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கிறதுனால தான் தவறு செய்கிறவங்களுக்கு பயம் இல்லாத போயிடும். அது மாதிரி தண்டனை அதிகப்படுத்தணும். தண்டனையை இன்னும் கொஞ்சம் இதுபடுத்தணும். வசதிகளை குறைக்கணும். ஜெயிலில் இருக்கிற வசதியெல்லாம் குறைக்கணும். ஒரு குற்றம் செஞ்சுட்டு உள்ளே போனான்னா அவனுக்கு அது தண்டனையாக தெரியணும் மொழிய
சும்மா அவன் ஏதோ ஒரு டூர் போன மாதிரி இருக்கக்கூடாது. அது இப்போது இருக்கிற அரசாங்கம் எடுக்கிற முன்னெடுப்பெல்லாம் பார்க்கும்பொழுது இதெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இன்றைக்கி வந்து எல்லா துறையிலையுமே எல்லாருமே வந்து புது புது விஷயங்களை சொல்கிறாங்க. ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, மகிழ்ச்சியாக இருக்குது. ஒரு துறையிலுமே என்னென்ன விஷயங்கள் இருக்குது, அதை வந்து எப்படி கவர்மெண்ட்டுக்கு சாதகமாக பண்ணலாம், மக்களுக்கு பயன்படுற மாதிரி பண்ணலாம், மக்களுக்கு தொந்தரவு இல்லாமல் என்னென்ன பண்ணலான்றத நிறைய எல்லா துறையில் இருக்கிற அந்த அதிகாரிகள்லாம் சேர்ந்து அந்த மந்திரி, அந்த இலாக்காவுடைய மந்திரி மூலமாக வெளிப்படுத்துகிறாங்க. ஓகே, மந்திரிக்கு அனுபவம் இல்லைன்றது உண்மைதான். ஆனால் இருக்கிற ஐஏஎஸ்க்குலாம் அனுபவம் இருக்கு இல்லையா? ஆமாம். ஸோ அவங்களுடைய செயல்பாடு தான் அரசாங்கம் நடக்கிறதே. அதுதான் உண்மையே கூட எந்த காலகட்டத்திலையுமே. ஸோ இப்போ இன்றைக்கி வந்திருக்கிற அதிகாரிகள் எல்லாமே வந்து என்னமோ தெரியல, ஒரு கங்கணம் கட்டின்னு வேலை செய்கிற மாதிரி இருக்குது. நாங்கள் செஞ்சு காட்டுறோம் சார், எங்கள் திறமையை காட்டி இந்த தமிழ்நாட்டை நாங்கள் எந்த அளவுக்கு எடுத்துன்னு வரோம் பாருங்கள் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது. ஒரு இதுவும் இந்த பாருங்கள், பதிவுத்துறையில் இன்றைக்கி அவங்க உட்காந்து ஆலோசனை பண்ணி அதில் என்ன மாதிரி மாடிஃபிகேஷன் பண்ணலாம், இன்றைக்கி நம்ம வீடு போகவே வேணாம், அங்கே போய் பதிவு பண்ணணும்னு அவசியமே இல்லை, இப்போ நடைமுறைக்கு வரப்போகுது. அதுதான் என்னன்னா, இவ்வளவு நாள் வந்து வாய்ப்பு கிடைக்காதவங்களுக்குலாம் வந்து இப்போ ஒரு பொசிஷன் கிடைச்சிருக்கிறதுனால இந்த டைமை வந்து அவங்க ஒரு ரெஸ்பான்சிபிளா யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. தான் ஒரு திறமையான அதிகாரி தான் அப்படின்றத நான் ப்ரூவ் பண்ணி காட்டுறேன் சார் அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா? ஸோ ஜெயிலும் இப்போ அப்படி இன்ஸ்பெக்ஷன் போயிருக்காங்க. மந்திரியோட அதிகாரிகள்லாம் ஜெயிலுக்கு, அந்த சிறைத்துறைக்கு உண்டான அதிகாரிகள்லாம் வந்து ஜெயிலுக்கு இன்ஸ்பெக்ஷன் போயிருக்காங்க. ஸோ அங்கேயும் வந்து இப்படிப்பட்ட சீர்கேடுகள் உள்ளே இருக்குது அப்படின்றத எல்லாத்தையும் நோட் பண்ணியிருக்காங்க. இப்போ அங்கேயும் வந்து இது மாதிரிலாம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்காது. இதெல்லாம் கொஞ்சம் மாற்றப்படலாம். ஒன்று, எல்லா துறையிலுமே இப்போது இந்த அறநிலையத்துறையில் பார்த்தீங்கன்னா அங்கே என்னென்ன பண்ணலாம், அதை இப்போ இன்றைக்கி வந்த செய்தி பாருங்கள், நேற்றுக்கு வந்த செய்தி இன்றைக்கி பேப்பரில் வந்திருக்கு. ஆன்லைன்லேயே எல்லா கோயிலுக்குமே வந்து புக் பண்ணிக்கலாம். தரிசனத்துக்கு வந்து ஆன்லைன்லேயே புக் பண்ணிவிட்டு முன்னாடியே புக் பண்ணிட்டோம்னா நேராக அந்த நேரத்துக்கு அந்த டைமுக்கு போகலாம், சாமி கும்பிட்டு வெளில வந்துடலாம். மக்களுக்கு இது ஈஸியான விஷயம் தானே. அங்கே போய் நின்றுக்கிட்டு அதுவும் இல்லாமல் அவங்ககிட்ட காசு கொடுக்கணும், அது கொடுக்கணுன்ற மாதிரிலாம் பிரச்சனைகள் வருது இல்லையா? இப்போது கிட்டத்தட்ட ஒரு 50 கோயிலுக்கு அது மாதிரியான இதை முன்னெடுப்பாக பண்ணியிருக்காங்க. அதுக்கு உதாரணமாக மாங்காடு கோயிலை வந்து ட்ரையல் பார்க்குறாங்க, இன்றைக்கி பார்க்குறாங்க. அது ஒரு நல்ல விஷயமா இருக்குது. அப்புறம் அதில் முன்னாடி நடந்த சில தவறுகள்லாம் வந்து பார்க்குறாங்க. அதை எப்படி நிவர்த்தி பண்ணலாம், அதுக்கு என்ன வருமானங்கள் வரும், அது அரசாங்கத்துக்கு என்ன மாதிரியான பலன் தரும். அதே மாதிரி இந்த டாஸ்மாக் கடைகள்லாம் கூட பார்த்திங்கன்னா அது உள்ளார இருக்கிற விஷயத்துலலாம் பார்க்குறாங்க. அப்போது அதில் வந்து வரக்கூடிய வருமானங்கள், உபரியான வருமானங்கள்லாம் வந்து சிதறி அப்படி போகுது இல்லையா? ஸோ இப்போ அதெல்லாம் வந்து போகாத அளவுக்கு பண்ணிவிட்டு எல்லாமே வந்து கவர்மெண்ட்டுக்கு வரணும், கவர்மெண்ட்டோட ட்ரெஸருக்கு வரணும்னு பண்ணுறாங்க. இப்படியெல்லாம் பார்த்துக்கிட்டே வரும்பொழுது என்ன ஆகுதுன்னா எல்லாமே மாறும்ன்ற மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு வருது. அதுக்கேற்ற மாதிரி தான் எல்லா துறையும் ஒன்று நடந்துட்டு இருக்குது. ஸோ அது அப்படியே கண்டினியூவாக நடந்ததுன்னா ரொம்ப நல்லா தான் இருக்கும். பட் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து தவிர்க்கவே முடியாது. இப்போ வந்து ஒரு பெண் கரெக்டாக வாழணும், ஒரு ஆண் கரெக்டாக வாழணும், ஆணோடும் பெண்ணோடும் ஒருவனுக்கு ஒருத்தி அப்படின்ற ஒரு நெறிமுறையோடு வாழணும் அப்படின்றது திருவள்ளுவர் காலத்துலேருந்து சொல்லி தான் இருக்கிறோம் இல்லையா? யாருமே வந்து அதை என்கரேஜ் பண்ண மாட்டாங்க. உனக்கு யார் வேணால் புடிச்சா நீ போ, யாருமே சொல்ல போகிறதில்ல. ஸோ அது வந்து எந்த அரசாங்கமாக இருந்தாலும் சரி, இந்த அரசாங்கமோ இதுக்கு முன்னே இருந்ததோ இல்லை இதுக்கு பின்னாடி வரப்போகிற அரசாங்கமோ அதுக்கு முன்னே எந்த அரசாங்கமாக இருந்தாலும் அப்படியேனாலும் ஒரு கெடுதலான ஒரு விஷயத்தை வந்து முன்னெடுத்து சொல்ல போகிறதில்ல இல்லைங்களா? கரெக்டான நெறிமுறையோடு வாழணும் தான் நம்ம சொல்ல போகிறோம். வாழலை அப்படின்னா அதுக்கு யார் பொறுப்பேற்க முடியும் இல்லையா? அந்த மாதிரி நெறிமுறையோடு இருக்கணும்னு தான் அட்வைஸ் பண்ணுறோம். இப்போ ஹெல்மெட் போட்டுன்னு போகணும்னு சொல்லுது அரசாங்கம், சொல்லுது, போலீஸ் சொல்லுது, எங்கே பாரு மடக்கி குடிக்குது, கேஸ் போடுது. அதை மீறி ஹெல்மெட்டு போய் இல்லாமல் போகிறாங்க. அப்போது அதுக்கு யார் பொறுப்பாகிறாங்க? போய் விழுந்து இறந்து போயிடறாருன்னு வச்சுங்க, அப்போ அதுக்கு யார் பொறுப்பாகிறாங்க? அவருடைய செயல்பாடால் தானே அது நடக்குது. அதை வந்து போலீஸ் பாருங்கள் சரியாகவே செயல்படல அப்படின்னு சொல்ல முடியாதுல்ல. போலீஸ் எல்லா வேலையும் செய்து, அரசாங்கமும் எல்லா இதுவும் பண்ணுது. அப்படி மீறியும் இது மாதிரி பண்ணக்கூடிய மக்களை வந்து யார் திருத்தணும்? கடவுள் தான் திருத்தணும். இல்லை அவங்களா பார்த்து திருத்தனா? திருடனாய் பார்த்து திருண்டாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது. பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரி எழுதின வரிகள். அது எப்போ எழுதுனது தான். அது இன்றைக்கும் வந்து அதுதான் சால சிறந்த ஒரு வரி. ஒவ்வொரு மனிதனும் தன் வாழ்க்கையை நேர்மையாக நல்ல முறையில் நடத்திக்கிட்டே போனால் சட்டம் ஒழுங்கே வேலை இல்லை. கரெக்டாக இருந்ததுன்னா ஏன் போலீஸ் ஸ்டேஷன் போகிறோம், கோர்ட்டுக்கு போகிறோம், பிரச்சனையே இல்லாமல் போனால். எதையாவது ஒரு பிரச்சனையை நம்மளா போய் இழுத்துக்கும் போது தானே இது மாதிரி போய் நிற்க வேண்டியதாக இருக்குது. ஸோ வேறு வழி இல்லாமல் போலீஸ் வந்து எஃப்ஐஆர் போடுவாங்க, கேஸ் போடுவாங்க, எல்லாம் தான் பண்ணுவாங்க. ஸோ இது அங்கங்கே நடக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் அது வந்து நடக்குது அப்படின்னு சொன்னால் அது தவிர்க்க முடியாது தான். அதுக்கும் அரசாங்கத்துக்கோ இல்லை காவல்துறைக்கோ
அதுக்குமே பொறுப்பு கிடையாது. இப்போது திருவள்ளுவர் அன்றைக்கி அவ்வளோ அழகாக எழுதி வச்சுருக்காருமா, இப்போ அதை மீறி இதெல்லாம் நடக்குதுன்னு சொன்னால் அப்போ திருவள்ளுவர் அன்றைக்கி என்ன தப்பாக எழுதியிருக்காரு நான் சொல்ல முடியும் இல்லையா? அவர் எழுதினார், மக்கள் அதை ஏற்றுக்கணும், அது மாதிரி வாழணும், நல்ல முறையில் இருக்கணும். அது மாதிரியான எந்த விதமான தவறான எண்ணங்களுக்கு ஆளாகாமல் இருந்தாங்கன்னா பாதி சட்டம் ஒழுங்குன்றது ஈஸியாக இருக்கும், போலீஸுக்கு வேலையே இருக்காது. ஓகே சார், இவ்வளோ நேரம் நிறைய விஷயங்களை வந்து எங்கள் கூட பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்களுடைய நேரத்துக்கு ரொம்பவே நன்றி சார். ஓகேம்மா, நானும் உங்களுக்கு ஒரு நன்றி சொல்லணும் உங்கள் சேனலுக்கு, ஃபைன் டைம் சேனல். எப்படின்னா நீங்கள் இது மாதிரிலாம் வந்து சொல்கிறதுனால தான் நம்ம வந்து இருக்கிறத சொல்ல முடியுது, மக்களுக்கு ரீச் ஆகும் இல்லையா? ஸோ இது ஒரு பாலம் தானே, ஒரு மக்களுடைய அறியாமைக்கும் மக்களுடைய விழிப்புணர்வுக்கும் நீங்களும் ஒரு பாலமாக இருக்கிறீங்க. எங்கிட்ட இருக்கிற அனுபவத்தை நான் பகிர்ந்துக்கிறேன். அதனால் உங்களுக்கும் நான் தேங்க்ஸ் சொல்லணும். வணக்கம், நன்றி.